ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தன்னுடைய கோபால விம்சதி என்னும் ஸ்தோத்திர நூலில் ஆரம்பத்தில் அருளி செய்தது. கண்ணனை வர்ணிக்க வந்தது. கைகளில் புல்லாங்குழல் பற்றி தன்னுடைய பஞ்சு திருவடிகள் பட பிருந்தாவனம் முழுக்க கண்ணன் நடந்தான். அவ்வெம்பெருமானை தேசிகன் ஆச்சரியமாக அனுபவித்து 20 ஸ்லோகங்கள் பாடினார். அதுவே கோபால விம்சதி. கண்ணன் புல்லாங்குழலை வாசித்தது மரம் செடி கொடிகளுக்கும் மான்களுக்கும் மாடுகளுக்கும் கூட மயக்கத்தை ஏற்படுத்தின. மக்களும் தேவர்களும் மயங்கினதை சொல்லவே தேவையில்லை. இவ்வுண்மையை பெரியாழ்வார் தம்முடைய திருமொழியில் நாவலம் பெரிய தீவினில் அற்புதம் கேளீர் என்று தொடங்கி கூறுகிறார். நங்கமீர் நாவலம் பெரிய தீவினில் இதோர் அற்புதம் கேளீர். நாவல் பழம் ஜம்பூ பலம். நாவலம் பெரிய தீவென்றால் ஜம்பூ துவீபம், நாம் வாழும் நடு துவீபம். இதுல நடக்கிற அற்புதத்தை கேளுங்கள். பெண்களே, கண்ணன் புல்லாங்குழல் ஊதுகிறான். அதை கண்ட மான் கணங்கள் மெய்வதற்கு மறந்து எழுது சித்திரங்கள் போல நிற்கின்றன. ரம்பா, ஊர்வசி, திலோத்தமா, மேனகா அவர்களெல்லாம் ஆகாயத்தில் இனிமேல் நாம் பாடுவதோ ஆடுவதோ கூடாது. கண்ணனுக்கு முன்னால் ஆடிப்பாடினால் ரொம்ப மோசமாக ஆடிட்டோமோ, மிக தாழ்ந்ததாக பாடினோமோ என்று வெட்கமாக உள்ளது. அவர் புல்லாங்குழல் ஊதும்போது நிலம் கடினமாக இல்லாமல் உருகுகிறது. காற்று வேகமாக வீசிக்கொண்டிராமல் நிற்கிறது. தண்ணீர் ஓடாமல் சலசலக்காமல் நிற்கிறது. நெருப்பு தன்னுடைய கொதிக்கும் தன்மை மாறி குளிர்ந்திருக்கிறது. ஆகாயம் கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்க வேண்டும். ஆனால் அது உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்து பிருந்தாவனத்திலிருந்து புல்லாங்குழல் ஓசை கேட்கிறது. இது இத்தனையும் தான் பார்க்கவும் கேட்கவும் எவ்வளவு ஆனந்தம் கொடுக்கின்றன. சரி, இதெல்லாம் கண்ணனுடைய பெருமை என்றோ? நாம் இப்போது ராமனுடைய கதையான ராமாயணத்தை தானே கேட்டு வருகிறோம். இங்கெங்கு கண்ணன் வந்தார் என்று உங்களுக்கு தோன்றும். கண்ணன் ராமாயணத்தில் வரவில்லை. ஆனால் நாம் சேவிக்க போன சென்னை மயிலாப்பூரில் லஸ்ஸு கருகே உள்ள வீர ஆஞ்சநேயர் சன்னதியில் வேணுகோபால கிருஷ்ணன் உள்ளார். ராமாயணத்தில் கண்ணன் வராவிட்டாலும் ராமன் சன்னதிக்கு பக்கத்துல கண்ணன் இருக்கலாம். இல்லை, மற்றொரு புறத்தில் பார்த்தால் கண்ணன் என்றால் காப்பாளன் ஒரு பொருள் உண்டு. அல்லது கண்ணன் என்றால் அழகான கண் படைத்தவன் பொருள். ராமஹா ராஜீவலோச்சனஹ, ராமஹா ரக்தாந்தலோச்சனஹ. ராமனே தாமரை கண்ணன் தானே, அதனால ராமனையே கண்ணன்னு சொல்லலாம். மேலும் ராமன் ரட்சித்தா போலே யார் காக்கப் போகிறார்கள்? எப்போதும் கையில் பிடித்த வில்லும் அம்புரா தூணியுமாக அனைத்து குரங்குகளையும் காத்தார், பிரஜைகளை காத்தார், நம் அனைவரையும் காப்பார். ஆகவே ராமர் சன்னதியில் வேணுகோபாலன் இருப்பது மிகவும் பொருத்தமானதே. இதோ வேணுகோபால கிருஷ்ணனை சேவித்துக் கொள்ளுகிறோம். ஸ்ரீதேவி, பூதேவி, நாச்சியாரோடே கூடின திருக்கோலம். நடுவில் சதுர்புஜ வேணுகோபாலன், வலக்கை ஆழி, இடக்கை சங்கம், நடுவில் கைகளில் புல்லாங்குழல். இந்த புல்லாங்குழல் மூலமாகத்தான் தன்னுடைய கான அமிர்தத்தை
கண்ணன் பொழிந்தான். ஒரு புறத்தில் ஆண்டாள் எழுந்தருளியிருக்கிறாள். அடுத்து தனிக்கோயில் நாச்சியார், அலர்மேல் மங்கத் தாயார் நாச்சியார் அமர்ந்த திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்க உரமார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்னுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். அந்த அலர்மேல் மங்கத் தாயார் தான் இங்கு எழுந்துருளி உள்ளார். ஆக ஒரே இடத்தில் தனி சன்னிதானத்தில் இவர்கள் அனைவரையும் தரிசித்துக் கொண்டோம். வேணுகோபாலன், ஸ்ரீதேவி, பூதேவி, ஆண்டாள், தனி தாயாரான அலர்மேல் மங்கை நாச்சியார். இவர்கள் அருளோடு இனி கிஷ்கிந்தா காண்டத்தின் 28வது சர்க்கத்தை அடைவோம். மழைக்காலத்தின் வர்ணனை. பிராவிருட் ஜிம்பண வர்ணனம்னு சொல்லுவார்கள். பிராவிருட் ஜிம்பணம் என்னால் மழைக்காலத்தில் மேகங்கள் குடுகுடுக்கின்றன, ஹோவென்று மழை பொழிகிறது, இடி இடிக்கிறது, மின்னல் வெட்டுகிறது, யாரும் எங்கே வெளியே செல்லவில்லை, குகைக்குள் மலைக்குள் அடங்கி கிடக்கிறார்கள். இது ராமனுக்கு மேலும் விரகத்தை விளைவிக்கிறது. அது கண்டுதான் இந்த சர்க்கமே பிறந்தது. சததா வாலினம் ஹத்வா சுக்ரீவம் அபிஷிச்ச வசன் மால்யவத பிருஷ்டே ராமோ லக்ஷ்மணம் அப்ரவீத். வாலிய முடித்து சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து மால்யவானில் வசித்து வரும் ராமன் இலக்குவனிடம் கூறுகிறான். அயம் சகால சம்பிராப்தா சமயோத்ய ஜலாகமஹ சம்பஷ்யத்வம் நபோமேகைஹி சம்பிருதம் கிரிசன்னிபைஹி. அதோ பார், மலைகளுக்கு மேலே மேகங்களெல்லாம் தங்கி தங்களுக்கு தினவெடுத்தால் சொரிந்து கொள்ளுகிறா போலே தங்கள் ஆற்றாமையை தணித்துக் கொள்ளுகின்றன. நவ மாசகிருதம் கர்ப்பம் பாஸ்கரஸ்ய கபஸ்திபிகி பீத்வாரசம் சமுத்ராணாம் தியவ் பிரசூதே ரசாயனம். 9 மாதங்கள் சமுத்திரத்தில் இருக்கும் தண்ணீர் அனைத்தையும் குடித்து மேகங்கள் ஷூல் கொண்டா போலே இருந்தன. 9 மாச கர்ப்பத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும். அதை போல் மேகங்கள் அத்தனையும் பிரசவிக்க போகின்றன. அந்த தண்ணீர் தான் ஹோனு மழையாக கொட்டப் போகிறது. சக்கியம் அம்பரம் ஆருஹ்ய மேகசோபான பங்கிபிகி குடஜார்ஜுன மாலாபிகி அலங்கர்த்தும் திவாகரஹா. இதோ பார், மேகங்களை பார்த்தால் படிக்கட்டு வைத்தா போலே இருக்கின்றன. படிக்கட்டா மேல 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 மேகங்களின் அடுக்கு வரிசைகள். அம்பரம் ஆருஹ்ய மேகசோபான பங்கிமிகி. அங்கே ஆகாயம், ஆகாயத்தில் சூரியன் உள்ளார். ஆனால் நிறைய மேகத்தால் மறைக்கப்பட்டுள்ளார். ஒரு மனிதன் இப்போது நினைத்தால் அந்த சூரியனுக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்த வேண்டும் என்று நினைத்தால் சட்டென்று மேலே ஏறலாம். எப்படின்னு கேட்கிறாயா? அதான் மேகம் படிக்கட்டு கட்டி வைத்திருக்கிறதே. படிக்கட்டு மூலமாக ஏறி அர்ஜுன புஷ்பங்களாலே அழகான மாலை கட்டி அந்த மாலையை கொண்டு போய் திவாகரனான சூரியனுக்கு சமர்ப்பிக்கலாம். அதே ஏஷா தர்ம பரிகிருஷ்டா நவவாரி பரிப்ளுதா சீதேவ சோக சந்தப்தா மஹீபாஷ்பம் விமுஞ்சதி. இதோ கீழிருந்து ஊற்றி நீர் வருகிறது பார். பூமியே அழுகிறா போல இருக்கிறது. இங்கு பூமி அழவில்லை, ஆனா பூமி பெற்ற மகளான சீதை அங்கு அழுது கொண்டிருக்கிறாள். அதைத்தான் பூமித்தாயார் நடித்து காட்டுகிறாள் போலும். ஏஷ புல்லார்ஜுன சைலக கேதகைர் அபிவாசிதக சுக்ரீவையவ சாந்த சாந்தாரிர் தாராபிர் அபிஷிச்சியதே. மேலும் ஏஷ புல்லார்ஜுன சைலக, இதோ நீண்டிருக்கும் மலை, பூத்து குலுங்கி இருக்கும் மலர்கள், இவையெல்லாம் ஒருத்தருக்கு மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்கும். எனக்கும் இல்லை, சீதைக்கும் இல்லை, நாம் அயோத்தியா வாசிகளுக்கும் இல்லை, இலக்குவா உனக்கும் இல்லை. ஆனால் இப்போதைக்கு சுக்ரீவன் தான் இழந்த நாட்டையும் மனைவியையும் பெற்றிருக்கிறான். அவனுக்கு மட்டும் இந்த மழைக்காலம் சந்தோஷம் கொடுக்கும். நீல மேகாஸ்ரிதா வித்யுத் ஸ்புரந்தி பிரதிபாதிமே ஸ்புரந்தி ராவணஸ்யாங்கே வைதேகீவத் தபஸ்வினி. அதோ ராவணனால் தூக்கப்பட்ட சீதை, அவள் அசோகவனத்தில் சிறையிருந்தாலும் அந்த இருண்ட கானத்துக்கு நடுவிலே அவள் ஒரு மின்னல் கொடியைப் போலத்தான் இருப்பாள். அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது லக்ஷ்மணா. இதோ இந்த மேகத்துக்கருகே மின்னல் வெட்டுவதை பார்த்தால் இருளில் வெளிச்சம். அதே போல் அசோகவனம் என்னும் இருளில்
அடர்ந்த கானத்தில் அந்த வனத்தில் சீதை போன்ற ஒருத்திதான் மின்னலாக இருந்தாள். கொச்சித் பாஷ்பாபி சந்துருத்தான் வருஷாகம சமுத்சுகான் குடஜான் பஷ்ய சௌமித்ரே புஷ்பிதான் கிரிசானுஷு ரஜப் பிரசாந்தம் ச ஹிமோத்ய வாயுர் நிகாத தோஷ பிரசரா பிரசாந்தாக ஸ்திதாஹி யாத்ரா வசுதாதிபானாம் பிரவாசினோ யாந்தி நராஹா ஸ்வதேஷான். அதோ பார், ஒன்று நான் இதுவரை நினைத்திருப்பது லக்ஷ்மணா, மழைக்காலம் வருமானால் குளிரும், ஆகாயத்திலிருந்து மழை துளிகளோடு சேர்ந்து பனி பெய்யும், அந்த துளிகள் தூவானம் அடிக்கிறா போல நம்ம பேர்ல பட்டால் குழு குழுன்னு இருக்கும். இதுதான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனா இப்போதுதான் புரிந்தது, அந்த ஓரொரு துளி படுவதும் ஒரு நெருப்பு கனல் கங்கு படுகிறா போலே, தணல் படுகிறா போலேன்னு தெரிந்து கொண்டேன். திருமங்கியாழ்வார் பாசுரத்தில் தந்த காலில் விலங்கர வந்து தோன்னிய தோன்னல் பின் தமியேந்தன் சிந்த போயித்து திருவருள் அவனிடப் பெருமளவிருந்தேனை அந்திகாவலன் அமுதுரு பசுங்கதிர் அவசுடவதனோடும் மந்தமாருதம் வனமுல தடவந்து வலி செய்வ தொழியாமே. ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். மந்தமாருதம் வனமுல தடவந்து, மந்த மாருத்த காற்று, மெதுவே ஓடி வரும் காற்று, அப்படி தழல் முகந்து இளமுலமேல் ஆங்காங்கிருக்கும் நெருப்பு கங்குகளை முகர்ந்து கொண்டு நம்ம பேர்ல வீசிராப்பல தூவானம் வீசுகிறது. எவ்வளவு கஷ்டம் பார். கொச்சித் பிரகாசம் கொச்சித் அப்பிரகாசம் நப பிரகீர்ணாம்புதரம் விபாதி கொச்சித் கொச்சித் பர்வத சந்நிருத்தம் ரூபம் யதா சாந்த மகார்ணவஸ்ய. சில நிமிஷம் ஆகாயத்தில் ஒளி இருக்கிறது, சில நிமிஷம் இருண்டு போகிறது, ஹோவென்று மழை கொட்டுகிறது, சில சமயம் நிர்மலமாக இருக்கிறது. வித்யுத் பதாகாக சபலாகமாலாக சைலேந்திர கூட்டாகிருதி சன்னிகாசாக கர்ஜந்தி மேகாக சமுதீர்ணநாதா மத்தா கஜேந்திரா இவ சயுகஸ்தாக. வித்யுத் பதாகாக, ஆகாயத்தில் மேல விதானம் விரித்தா போலே. நாம் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம்னால் மண்டபத்துக்கு மேல துணி கட்டுவார்கள், அந்த விதானம் விரித்தா போலேதான் மேக கூட்டங்கள். அந்த விதானத்திலிருந்து பதாகைகள் தொம்பகூண்டு தொங்க விடுவாள் இல்லையோ, அப்படி பதாகைகள் தொங்கி இருக்கிறா போலே, கொடி கட்டினா போலே, பதாகையை போலே மின்னல் வெட்டுகிறது பார். நித்ராசனைஹி கேசவம் அபியுபைதி திருதம் நதி சாகரம் அபியுபைதி ஹிருஷ்டாபலாகா கனமபியுபைதி காந்தா சகாமா பிரியமபியுதைதி. ஓடும் நதிகளெல்லாம் வேகமாக தங்கள் கணவனான கடலை நோக்கி போகின்றன. நித்ராசனைஹி கேசவம் அபியுபைதி. தூக்கம், யாருக்கெல்லாம் மேன்மேலும் மழைக்காலத்தில் தூக்கம் அதிகமாக வருதோ அவர்கள் தூங்கியே பிரம்மானுபவத்தை நோக்கி போகிறார்கள். ஹிருஷ்டாபலாகா கனமபியுபைதி. அதோ ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கருப்பு மேகங்கள், அந்த மேகத்தை நோக்கியே ஆசை கொண்டவர்கள் போகிறார்கள். திருதம் நதி, மேலும் காந்தா சகாமா, காதலி ஆசையோடே பிரியனான காதலனை தேடி போகிறாள். ஜாதா வனாந்தாக சிகிசுன் பிரவருத்தாக ஜாதா கதம்பாச கதம்ப சாக்காக ஜாதா விஷா கோஷு சமான காமா ஜாதாமகி சஸ்ய வனாபிராமா. அதோ வனாந்தாக சிகி, கீழே இருக்கக்கூடிய மயில்கள் எல்லாம் ஆகாயத்தில் மேகம் கூடினதை பார்த்து நீண்ட தங்கள் தோகையை விரித்து ஆடுகின்றன பார். அடுத்தது கதம்பாகாச கதம்ப சாக்காக, கதம்ப புஷ்பங்கள் பூத்து அதனுடைய கொடிகளெல்லாம் கதம்ப மரத்தை தேடி போகின்றன, அல்லது புஷ்பங்கள் கிளைகளில் தொங்குகின்றன. ஜாதா விஷா கோஷு, பசுமாட்டுக்கும் காளமாட்டுக்கும் காதல், அவை ஒன்னுக்கொன்னு காதல் வயப்பட்டு கிடக்கின்றன. ஜாதாமகி சஸ்ய வனாபிராமா. அடுத்து மழை பெய்தால்தானே பூமியில் நல்ல நெல் கதிர் வாங்கும். அதற்காக பூமி மேற்கொண்டு சூழ் கொள்ளுவதற்கு தயாராகிறாள். வஹந்தி வருஷந்தி நதந்தி பாந்தி தியாயந்தி நிருத்யந்தி சமாஸ்வசந்தி நகோகனா மத்த கஜாவனாந்தாக பிரியாபிஹீனாக சிகின பிளவங்கமாக. அதோ குரங்குகள்லாம் பார்த்தியா, ஆங்காங்கு ஓட முடியல, ஏன்னா மழை ஹோன்னு கொட்டுகிறபடியால் ஆங்காங்கு அடங்கி ஒடுங்கி இருக்கின்றன. மயில்கள், ஆண் மயில்கள் தான் மேகத்தை கண்டு அல்லது பெண்மயிலை கண்டு ஆனந்தமாக ஆடுகின்றன. கரடிகளத்தனையும் உள்ளே போய் ஒடுங்கி விட்டன. இல்லைன்னா என்ன பண்ணிருக்கோம்? வஹந்தி வருஷந்தி நதந்தி பாந்தி தியாயந்தி நிருத்யந்தி. பாடுறது, ஆடுறது, ஓடுவது, மழை பெய்வது, தூக்கி கொண்டு செல்வது, இது இத்தனையும் பார்த்தாலே நமக்கு மன்மத தாபத்தை தான் வளர்க்கிறது. லக்ஷ்மணா, இந்த இத்தனிடத்திலும் சீதை அருகில் இல்லாமல் போனாள். அவள் இருந்தால் இத்தை அனுபவித்திருப்போம், இல்லாமல் துன்புறுகிறோம். மேலும் நடந்ததென்ன பார்ப்போம். ஒரு